நமசிவாய. மந்த்லி குடுக்கக்கூடிய மணி மந்த்ரால சில சின்ன சின்ன சேஞ்சஸ், அடிஷன்ஸ் சிலதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்களாக ஆட் பண்ணியிருக்கிறது. மாற்றங்கள் சிலதெல்லாம் விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இப்போ வந்து லாஸ்ட் மந்த் எப்படி இருந்தது அப்படின்றது வழக்கமாக ஒரு மாசமே சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இந்த ஒரு மாதமும் கண்டிப்பான முறையிலே தெரிவியுங்கள். இதுல என்னெல்லாம் மாற்றங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது, முதலாவதாக பார்த்தோம்னா, இந்த மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்றதை மிஞ்சக்கூடிய நாட்கள், அதாவது மைத்திர முகூர்த்தத்தை மிஞ்சும் கணத்தீர்க்கும் நாட்கள்னு ஒரு ஸ்பெஷல் முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து குடுத்துட்டு இருந்தேன். ஸோ இதுவரைக்கும் நான் வந்து எந்த மாதிரியான ஒரு முகூர்த்த விஷயம் அப்படிங்கிறது யார்கிட்டயும் ரிவீல் பண்ணல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய அனைத்து விதமான விஷயங்களும் ஈவன் நம்ம புக்ல இருக்கிறத கூட எல்லாரும் காப்பி அடிச்சு இங்க ஃபுல்லா யூடியூப்ல பல ஆண்டு காலங்களாக வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்த விஷயம் தான். ஈவன் வந்து Facebookலயும் அதே மாதிரியான விஷயமாக தான் நடந்துட்டு இருக்கு. அதனால நான் அந்த மாதிரி நான் என்ன மாதிரியான கால்குலேஷன் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணல. பட் ஆனா என்னன்னா அந்த டைட்டில் அப்படியே திருடிட்டாங்க. மைத்த முகூர்த்தத்தை மிஞ்சும் கடந்திருக்கும் நாட்கள்னு சொல்லி அந்த டைட்டில போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி டைட்டில போடுறது அந்த நம்ம சொல்ற டைம் வந்து அவங்க ஏதோ இது பண்ண மாதிரியான ஒரு விஷயமாக வைத்து அதில் ஏதோ அடிஷன்ஸ் அவங்க ஏதாவது சில விஷயத்த உப்பை தூக்கி புளியில போடு, புளியில தூக்கி உப்பை போடு அப்படின்ற மாதிரியான விஷயமா இதையும் சொல்லிட்டு சச்சா கோடி கடனும் தீரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி வருகிறார்கள். ஸோ அதனால் கடன் தீர்க்கும் நாட்களை இனிமேல் வாட்ஸ்அப் சேனல்ல கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம். வாட்ஸ்அப் சேனல் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. நீங்க உங்களுக்கு விருப்பம் இருப்பவர்கள் அதில் போய் பண்ணிக்கலாம். அந்தந்த நாள் காலையில வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களா. ஏன்னா நான் உங்களுக்கு மத்தியானம் அதை செய்ய சொல்றது ரொம்ப சின்ன ரிச்சுவல் தான் சொல்றேன். ஸோ அது மாதிரியான விஷயமா வரும். ஒரு சில ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் அப்படின்ற மாதிரியான இருந்தால் அது கண்டிப்பாக நான் வீடியோவாகவே போடுறேன். ஸோ கடன் தீர்க்கும் நாட்கள் இனிமேல் வந்து இந்த மாதிரியான ஒரு இதில் சேர்த்து கொடுக்குறது அப்படின்றது வராது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாதமுமே ஆரம்பத்திலேயோ அல்லது நான் வந்து கொடுக்கறதுக்கு 1 நாட் 2 டேஸ் இந்த மாதிரி டிலே ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ அது மாதிரியான விஷயமா கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த தினத்திலிருந்து அந்த ஒரு வீட்ல அல்லது பிசினஸ் பிளேஸ்ல அந்த ஒரு மாதத்துடைய ஒரு கிரக நிலைகளின் படி நீங்க வந்து குறிப்பிட்ட ஒரு டைரக்ஷன், அதாவது ஒரு திசையை வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கிறது, அந்த திசையில ஒரு சில விஷயங்களை வைப்பது அப்படின்ற மாதிரியாக இருந்தால் அந்த மாதம் முழுவதுமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம ஒரு பதிவு கொடுக்க போறோம். ஸோ அதெல்லாமே நான் இதுல இன்க்ளூட் பண்ணலாம்னு இருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த ஜோடியாக் மந்திரம், அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒவ்வொரு மாதத்திற்கும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கரண நாட்கள் இதெல்லாம் தான் இனிமே இதுல வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அந்த கடன் தீர்க்கும் நாட்கள் வராது. அதே போல வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒரு மிக குறைந்த விலையிலே நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வாங்கிக்கிற மாதிரி, நீங்க ஆட் பண்ணிக்கிற மாரி அந்த மாசத்துக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிற மாதிரியான சில விஷயங்கள நம்மளோட பூஜா ப்ராடக்ட்லயும் கொடுக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கு. இப்ப இந்த ஒரு மாதத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்த பைரைட் ஸ்டோன் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்கு. பார்த்தீங்கன்னா, இதுல கீழ இருக்கும். இது மெயினா இந்த ஒரு விஷயத்த கவனிச்சுக்கோங்க. இதுல நான் என்னன்றத சொல்றேன். ஸோ அந்த பைரைட் ஸ்டோன்ங்கிறது நான் சொர்ணமுகி கல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இதுல வந்து பார்த்தோம்னா, அதுக்கு உண்டான ஒரு சிம்பல், ஜிபு சிம்பல் அது மாதிரியாகவே சிம்பல்ஸும் வந்து பார்த்தோம்னா, ஜிபு சிம்பல்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கும். ஒரு சிலதுல வந்து பார்த்தோம்னா, ரூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கும். ஒரு சிலதுல வந்து பார்த்தோம்னா, சிஜில்ஸ் ஆட் பண்ணியிருக்கும். ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து பார்த்தோம்னா, இந்த மணி ஏஞ்சல் நம்பரும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியாக இது வந்து பார்த்தோம்னா, இந்த ஒரு மாதம் எல்லாம் இது எப்போ வச்சுக்கிட்டாலுமே நல்ல ஒரு பலன் தான். இது நம்ம பர்ஸ்ல வச்சுக்கிறது, ஹேண்ட் பேக்ல வச்சுக்கிறது, நம்ம கோல்டு எல்லாம் வச்சிருக்கிற இடத்துல வைக்கிறது. இந்த மாதிரி மல்டிபிளான மாதிரியான விஷயங்களாக சின்ன சின்னதாக ஒரு எளிதான விஷயத்துல சொர்ணமுகி கல், இந்த கல் சாதாரணமா இருந்தாலே நல்ல ஒரு பலன் தரும்பாங்க. இந்த சிம்பிள்ஸோட இந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் அது பலன் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரியான இந்த மாதத்திலிருந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்க வந்து கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். அப்பதான் இந்த மாதம் நல்லா இருக்கும்லாம் இல்ல. அப்படி புரிஞ்சுக்காதீங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கு. தேவைப்படுறவங்க பூஜா ப்ராடக்ட்ல போய் வாங்கிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதுவும் லிங்க் போடுறேன். கமெண்ட்லயும் லிங்க் போடுறேன். பார்த்துக்கோங்க. இதுல நான் வந்து இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெயிண்ட் போன மாரி இருக்கும். இது வந்து பெயிண்ட் போகிறது கிடையாது. இந்த மாரி தான் வரும் இந்த கல்லு. இது வந்து நேச்சுரல் கல்லு. இந்த கல்ல வந்து அத வந்து செதுக்கி இது மாதிரியான ஒரு விஷயமா செய்றாங்க. அப்ப அந்த நேச்சுரல் கல்ல பெயிண்ட்லாம் அடிக்க முடியாது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக அது உள்ளுக்குள்ள இருக்கிறதும் அதுக்கு அந்த சொர்ணமுகி கல்லு தான். மேல கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். அது வந்து அந்த பளபளப்பான ஒரு விஷயத்தை வந்து தேய்ச்சு அது மாதிரியான ஒரு விஷயமாக கார்விங் பண்ணி குடுப்பாங்க. அதனால இந்த பைரைட் ஸ்டோன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அதாவது சொர்ணமுகி கல் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் இந்த ஜிபு சிம்பிள்ஸோட கூடியிருக்கிறது. ஜென்ரலாவே வந்து மணி மேனிஃபெஸ்டேஷன் ஆர் கோல்ட் மேனிஃபெஸ்டேஷன் விஷயத்துக்கு இந்த ஏஞ்சல் நம்பர்ஸும் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். விருப்பப்பட்டவர் வாங்கிக்கலாம். இந்த ஜிபு சிம்பிள்ஸ்னா என்னன்னு தெரியாம ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஜிபு சிம்பிள்ஸ்ங்கிறது நான் ஒரு 3, 4 இயர்ஸ் முன்னாலேயே ஃப்ரீயா வந்து பார்த்தோம்னா 2 வால்யூம்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஏஞ்சல் சிம்பிள்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக கொடுத்திருக்கிறேன். நம்மளோட இந்த வாமனன் சக்தி சேனல்லே இருக்கு. இஷ்டப்பட்டவங்க அதையும் போய் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு சிம்பிள்ஸ் நீங்க வரைஞ்சு வச்சாலே வீட்ல என்னென்ன மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ இப்போ இந்த வரைஞ்சு வச்சா அப்படின்னோடனே இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் வரைய இந்த வைக்கக்கூடிய
வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு சிஜில்ஸ், அதாவது நான் சிஜில்ஸ்னா என்ன, இதெல்லாம் நான் போன மாசம் நான் விளக்கினேன். யந்த்ரா அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நாம் சொல்லக்கூடிய விஷயமே மணி மேனிஃபெஸ்டேஷனுக்கு அதிகப்படியான பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது. வீட்டில் ஒட்டக்கூடிய ஒரு விஷயம், நீங்களே வரைஞ்சு ஒட்டணும். ஒரே ஒரு தடவை வரைஞ்சு ஒட்டிட்டா போறோம் அந்த மாதம் முழுவதும். அடுத்த மாதம் நீங்கள் வந்து வேற ஒரு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாதத்திற்கு ஏற்றபடியாக என்னால் உருவாக்கப்பட்ட இந்த மாதிரியான ஒரு சிஜில்ஸ், இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிஜில்ஸ் கிடையாது. ஒரு 2 சிஜில்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிஜில்ஸ் நான் நிறைய முதல்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இனிமேல் வரக்கூடியது எல்லாமே என்னுடைய ஓன் சிஜில்ஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மந்த்ராஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்னுடைய ஓன் ஜென்ரேஷன்ஸில் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அதையும் நீங்கள் போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால இந்த ஒரு மாதத்தில் அந்த ஒரு விஷயமும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு திரையில் வரும். ஸோ அந்த திரையில் வரக்கூடியது நீங்கள் வீட்டின் பிரதான வாயில் இருக்கு இல்லையா, வீட்டுக்குள்ள போறீங்க இல்லையா, அதற்கு பின்பக்கமாக ஒட்டி வைக்க வேண்டியது. அதற்கு பின்பக்கமாக அந்த ஒரு விஷயத்தை நீங்க ஒட்டி வைக்கும் பொழுது அதற்கு உண்டான அனைத்து விதமான பலன்களும் வரும். ஒட்டி வச்சா மட்டும் போதாது. எதுக்காக அங்க ஒட்ட சொல்றேன்னா, அடிக்கடி நீங்க பார்க்குற மாதிரி இருக்கணும். இது நீங்க பார்க்க தான் அதற்கு உண்டான பலன் அதிகமாகும். எப்படி அர்ச்சனை செய்ய அந்த ஒரு மூர்த்திக்கு வந்து அதற்கு உண்டான பலன் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி ஏறும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குமோ, அதே போலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ள அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதை நீங்கள் அடிக்கடி பார்த்து வருவது அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் உங்களுக்கு வந்து அது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து இந்த கரண நாட்கள் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த கரண நாட்கள் விஷயத்தையும் நான் போய் சொல்லிடுறேன். இந்த கரண நாட்கள் புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு கரண நாட்கள்ல ஃபினான்ஷியல் ரிலேட்டடா ஏதாவது புது விஷயங்கள் மட்டும் செய்யறதா இருந்தாலோ, அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்களை பேசுறது அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பேசுறது, ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ரொம்ப காலத்துக்கு நீங்க வந்து நீட்டிக்கக்கூடிய ஃபியூச்சரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய புது விஷயங்களை நினைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணால் போதுமானது. அதுக்குண்டான நேரங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு திரையில் வரும். அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் தொடங்கி இருக்கிற விஷயத்தை எதையுமே ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ பிப்ரவரி மணி மந்த்ரா அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி ரைஸ் RISC ரைஸ் வெல்தி பிரைஸ் உங்களுக்கு திரையில வரும். அதே மாதிரி இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் சிகப்பு கலர்ல எழுதிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடது பக்கத்தில் எழுதிக்கோங்க. உடம்புல எந்த பக்கம் வேணாலும் இடது பாகத்தில் எழுதிக்கலாம். பி போட்டு ஒரு 4-6 போட்டுக்கோங்க. மிக மிக அதிகப்படியான பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஒரு மாதத்துல இதை செஞ்சு பாருங்க. பிங்கிறது கேப்ஸ்ல போட்டுக்கோங்க. பி அப்படின்றது நம்ம அந்த பாரிஸ்க்கெல்லாம் சொல்றோம் இல்லையா, பி அது மாதிரி, அது பூஜா பி அது மாதிரியான பிரைஸ் அந்த பி அதுக்கப்புறம் 4 நியூமரிக்கல் 4 6 இந்த நம்பர். ஸோ இது ஒரு விஷயத்தை போட்டு எழுதிக்கலாம். இது தினசரியே நீங்கள் எழுதி கொண்டு வரலாம். அழி எழுதிக்கிறது கூட நல்ல ஒரு பலன். 4 ஹவர்ஸ்ங்கிறது தான் வந்து கணக்கு. 4 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ரீரைட் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ பிப்ரவரி மணி மந்த்ரா பார்த்தாச்சு. இந்த கடன் தீர்க்கும் நாட்கள், இந்த வீட்டில் ஒட்டி வைக்கிறது, இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, இந்த ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு ராசியினர் சொல்ல வேண்டியது, ராசி லக்னம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ரெண்டுமே சொல்லலாம். ஸோ இதை எப்படி சொல்றது? நீங்கள் ஆல்ரெடி இப்போ இந்த பிப்ரவரி ரைஸ் வெல்தி பிரைஸ் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இந்த ஒரு விஷயமும் சொல்வதற்கு உங்களுக்கு சிரமமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு மேஷம்க்கு இந்த ஒரு மாதம் நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து இனிஷியேட், INITIATE இனிஷியேட். அந்த இனிஷியேட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்த இனிஷியேட் அப்படின்ற விஷயத்தை வந்து காலையில் எழுந்திருக்கிறீங்க, படுக்கையிலேருந்து கீழே இறங்குறதுக்கு முன்னாலே இந்த ஒரு விஷயத்தை கொஞ்ச நேரம் சொல்லிக்கலாம். கொஞ்ச நேரம்னா என்ன, ஒரு 5 நிமிஷமோ ஒரு 3 நிமிஷமோ அந்த மாதிரியான விஷயமா சொல்லிக்கலாம். நைட்டு தூங்க போறீங்க இல்லையா, அந்த டைம்லையும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு லக்னம் தெரிஞ்சா நீங்கள் லக்னத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ராசி லக்னம் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லக்னத்துக்கு செய்யும் போது அதுக்கு உண்டான பலன் அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து மேஷத்துக்கு வந்து இனிஷியேட் அப்படின்னு சொல்லிட்டேன். ரிஷபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செக்யூர், SECURE செக்யூர். மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரஸ், EXPRESS எக்ஸ்பிரஸ். கேன்சர், அதாவது கடகத்தை பொறுத்த வரைக்கும் நோரிஷ் அப்படிங்கிற வார்த்தை, NOURISH நோரிஷ் அப்படின்ற வார்த்தை. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மோட்டிவேட் அப்படின்ற வார்த்தை, MOTIVATE மோட்டிவேட் என்ற வார்த்தை. அதே போல வந்து பார்த்தோம்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைஸ் என்கிற வார்த்தை, ORGANIZE ஆர்கனைஸ்ங்கிற வார்த்தை. துலாத்தை பொறுத்த வரைக்கும் அலைன்கிற வார்த்தை, ALIGN. ஸோ அலைன்கிற வார்த்தை சொல்லிட்டே இருங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ரென்யூ அப்படிங்கிற வார்த்தை, RENEW. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தனுஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஞ்சருங்கிற வார்த்தையை சொல்லிட்டு வரலாம், VENTURE வெஞ்சர் என்கிற வார்த்தையை சொல்லி வரலாம். மகரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்சிஸ்ட் என்கிற வார்த்தையை சொல்லி வருவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியது, PERSIST பெர்சிஸ்ட் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்வென்ட் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள், INVENT இன்வென்ட் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள். மீனத்தை பொறுத்த வரைக்கும் விஷுவலைஸ், VISUALIZE விஷுவலைஸ் என்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லி வரலாம். உங்களுக்கு நிறைய டைம் கிடைச்சா நீங்கள் நிறைய தடவை சொல்லலாம்.
அல்லது உங்களுக்கு குறைவாக தான் டைம் கிடைக்கும்னா அந்த மாதிரியான ஒரு விஷயமா சொல்லுங்க. அகைன் இந்த பிப்ரவரி மணி மந்த்ரா அப்படிங்கிறது மாசம் ஃபுல்லா இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. இந்த எந்த ஒரு விஷயத்துக்குமே நோ ரூல்ஸ். எப்ப வேணா எப்படி வேணா நீங்க வந்து மனதார சொல்லிக்கொண்டே வரலாம். உங்களுடைய இன்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மணி ரிலேட்டட் அதிகமாக வருவதற்கு உண்டான ஒரு விஷயமாக வந்து நீங்க இன்டென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நாளை கொஞ்சம் காலையில சீக்கிரமாவே அதிமுக்கியமான ஒரு பதிவு வரவிருக்கிறது. அது நாளைக்கே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். அதனால நீங்க கண்டிப்பான முறையில காலையில கொஞ்சம் இயர்லியர் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா, வித்தின் 9:00 குடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும்னு வச்சுக்கலாம். அதை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது நாளைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். ஸோ இப்போ இந்த கிளீனிங் மந்த்ரா அல்லது வந்து கிளென்சிங் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வந்து கிளென்சிங் மந்த்ரான்னு வச்சுக்கலாமே. இந்த கிளென்சிங் மந்த்ரா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள சண்டை வரக்கூடாது. மைண்ட் ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரக்கூடாது. மனம் சார்ந்த பிரச்சனைகள், இந்த சந்திராஷ்டமத்துக்கு பயந்துக்கிறது, நிறைய விஷயத்து இருக்கு. அது மாதிரியாக மனம் சார்ந்த குழப்பங்கள் அது மாதிரிலாம் வராம இருக்கிறதுக்கு இந்த ஒரு மாதத்தை பொறுத்தவரைக்கும் தென்கிழக்கு பகுதி. இந்த தென்கிழக்கு பகுதியில வந்து பார்த்தோம்னா, ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா? உங்களுக்கு வந்து சங்குப்பூலாம் சொல்லுவோமே, அது மாதிரியான ஒரு பூக்களை வந்து அவ்வப்பொழுது வைத்து வருவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக உங்களால எப்பெல்லாம் முடியுமோ அது மாதிரி 1ஓ 2ஓ வச்சா கூட போறோம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் வைக்கிறது நல்ல ஒரு பலன் தரும். இல்ல உங்களுக்கு அப்படி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா? அது மாதிரியான ஒரு ஃப்ளவர் வந்து நீங்க ஒரு ப்ளூ கலர் ஃப்ளவர் அந்த தென்கிழக்கு பகுதியிலே ஒட்டி வைத்து விடுங்க. அதாவது சவுத் ஈஸ்ட் இந்த இடத்துல நீங்க வந்து ஒட்டி வச்சிருங்க. அது வந்து நிரந்தரமாக இந்த ஒரு மாதம் முழுவதுமே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு 25 நாட்களும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். மைண்ட் ரிலேட்டட் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா வடமேற்கு, தட் இஸ் நார்த் வெஸ்ட். இது பண விஷயம். இந்த பண விஷயத்துக்கு இன்னொரு விஷயம், இந்த ப்ளூ கலர் இதை வந்து நீங்க ஒட்டி வைங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த தென்கிழக்கு பகுதியில கண்டிப்பான முறையிலே நீங்கள் இந்த தென்கிழக்கு பகுதியை கிளீன் பண்றது அப்படின்ற மாதிரி, அதாவது கிளீனா வச்சுக்கணும். இந்த ஒரு மாதத்தில் நீங்க கிளீனாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி அப்படின்றது பார்த்தோம்னா 2 பகுதி. ஒன்று மனம் சார்ந்த விஷயத்திற்கு, சண்டை சச்சரவு வராமல் இருக்கிறதுக்கு, தடைகள் வராமல் இருப்பதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு தென்கிழக்கு பகுதியை வந்து கிளீனா வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த கிளஸ்டரும் இல்லாம வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வது வடமேற்கு பகுதி, தட் இஸ் நார்த் வெஸ்ட் அப்படின்ற ஒரு பகுதி பண சார்ந்த விஷயத்திற்கு கிளீன் பண்ணணும். ரெகுலரா அந்த இடத்துல பிரதான வடமேற்கு அல்லது வடமேற்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிளீன் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல அதர் ரூம்ஸ்ல எல்லாம் இருந்ததுன்னா அதையும் கிளீன் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அந்த வடமேற்கு பகுதியை வந்து கிளீன் பண்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த ஒரு வடமேற்கு பகுதியிலே, பிரதான வடமேற்கு பகுதியிலே ஸ்வஸ்திக் சிம்பல் அது உங்களுக்கு எப்படி வரைஞ்சு நீங்க வந்து பேப்பர்ல வரையலாம். எந்த கலர் பென் வேணா யூஸ் பண்ணலாம். இதுக்கு கலர்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்க வெளில உங்களுக்கு வந்து ஏதாவது ரெட் கலர் பெயிண்ட் மாதிரி ஏதாவது அடிச்சு வைக்கிற மாதிரி இருந்தாலும், அந்த சில பேர்லாம் அந்த இது காவின்னு சொல்லுவாங்க. அதில் வரைஞ்சி வைப்பாங்க. அது மாதிரி ஏதாவது முடிஞ்சதுனாலும் ஸ்வஸ்திக் சிம்பல் வரையலாம். இந்த ஸ்வஸ்திக் சிம்பலே எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும் அப்படின்றதுக்கே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்படி பண்ணால் தான் அதுக்கு உண்டான பலன் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் தேடி பாருங்க, கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த விஷயம் ஸ்வஸ்திக் சிம்பல் வரைங்க. ஸ்வஸ்திக் சிம்பல் வரைந்து வைப்பது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். செல்வம் சார்ந்த விஷயங்களுக்கு. அடுத்தது இந்த ஒரு பகுதியிலே கிரீன் ஜேடு, இந்த கிரீன் ஜேட் அப்படின்னு, அந்த ஜேடுங்கிறது ஒரு கிறிஸ்டல். இந்த கிரீன் ஜேட் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு கிரீன் ஜேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு லிங்க் கொடுக்குறேன். பூஜா ப்ராடக்ட்ஸில் இருக்கு. கிரீன் ஜேடு உங்களுக்கு அது தேவைப்பட்டதுன்னா அந்த கிரீன் ஜேடும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். பொதுவாகவே வீட்டுக்கு நல்லது. இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வடமேற்கு பகுதியில் வைக்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸும் நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமுமே சஜஸ்ட் பண்ணுறேன். கிறிஸ்டல்ஸ் ஆர் சம் அதர் திங்ஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுனால் அந்த ஒரு விஷயத்தை வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் வரைந்து வைத்தாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நம சிவாய.